யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஃபியூச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவ சாயலின் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டபடியால் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் தான் உங்கள் ஃப்யூச்சராக வருது. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் யூ ஆர் ப்ராஃபஸையிங். ப்ராஃபஸி சொல்கிறோம் யாரை குறித்து? நம்மளை பற்றி, மற்றவங்கள பற்றி. இதில் பியூட்டி என்னென்னா, மற்றவங்கள பற்றி நம்ம பேசும்போதும் அந்த ப்ராஃபஸி நம்மளுக்கு வந்துடும். சில பேர் இப்படி வச்சுவாங்க, கையை விட்டுட்டு இப்படி புஷ் அப்படின்வாங்க. என்னன்னு தெரில, நாசமாக போக அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையே இல்லை. எல்லாரையும் வாழ்த்துங்கள். அப்படிதான் வேதத்தை சொல்லிக் கொடுக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துங்கள். ரோமரில் எழுது பார்த்தீங்கன்னா, இவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துங்க, இவங்கள வாழ்த்துங்க, இப்படி தான் போட்டிருக்கோம். ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டியது ஒன்று, சபியாதிருங்கள். உங்கள் வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக. லெட்ஸ் டர்ன் our Bibles to John's Gospel. 6th chapter. Seventh verse. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அப்படின்னா அது எது வீண் வார்த்தை? ஃபஸ்ட்டு லேர்ன் ஹவு டு ப்ரே. நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, எக்ஸாக்ட் மாடல் ஆஃப் த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ், வாட் ஜீசஸ் டாட், தட் இஸ் த பெஸ்ட் மாடல். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணீங்க, அது பண்ண உங்களுக்கு வந்துடும், எல்லாமே ஆன்சர் வந்துடும். வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்களா. அவர்கள் அதிக வசனிப்பினால் அதிகமான ரொம்ப நான் நீண்ட ஜபத்தை பண்ணுகிறேன், தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். இங்க பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு ஜெபம் பண்றது என்னன்னு தெரியல. அதனால ஒன்று ஜெபமே பண்ணுறதில்ல, இல்லாட்டி ஜெபம் பண்ணுறது என்னன்னு தெரியல. பண்ணும்போது வளர்றோம். புருஷன் பொண்டாட்டி சண்டையில் ஒரு தமாஷான காரியம் நடக்கும். பெண்டாட்டிகள் ஜபம் மூலமாக தங்கள் காரியங்கள் இருதயங்களை புருஷனும் அதே மாதிரி செய்வாங்க. ஜபம் மூலமாக, அதாவது they cheating themselves again. they thinking அப்படியே சாமிகிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே கன்வே பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. நோ, this dangerous game. 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிடு. ஏன்னா 4 பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்னைக்கு இது செய்யாம இருக்கிறியோ அன்னைக்கு யூ லாஸ்ட் இட். ஒபீடியன்ஸ். இது வந்து இப்படி செய்யும்போது சில பேர் சொல்லுவாங்க, கிரேஸ் பிரசன் ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பற்றியா அது ஒரு ஆக்ஷன், அதனால் அது சாமி கேட்க மாட்டார். அவர் தான் கதவை போட்டு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அவருக்கு தெரியும். ஏன்னா நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளே போந்துட்டு நீ ஜெபம் பண்ணும்போது உன் பிள்ளை வந்து ஏன்னு கத்தும், இல்லாட்டி உன் சம்சாரம் வந்து உன்னை நோண்டும். கேட்கும். என்ன கேட்கும்? யோ என்னத்தை சும்மா முழங்கால் போட்டுட்டு இது பண்ணிட்டுருக்கிற, எனக்கு செய்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா உன் ஜபம் எங்கே போகும்? ஊற்றிச்சுல, ஜபம் ஊற்றிச்சு, டெம்பர் உனக்கு ஏறிடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜபம் வாட் யூல் டூ, யூல் ஸ்டார்ட் ஃபைட்டிங். ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். ஷட் யர் மவுத், க்ளோஸ் த டோர், லெட் நோ ஒன் டிஸ்டர்ப்.
கதவை தட்டுனா கூட திறக்காதீங்க. அந்த டைம் உங்களுக்கும் தேவனுக்கு உடையது. அந்த சமயத்தில் அவர் உன்னை வந்து பார்ப்பார், அவர் வந்து உன்னோட வந்து செவி கொடுப்பார், நீ அவரோட இருப்ப. அவ்வளோதான். He'll make you calm. இதுதான். இதை தவிர்த்து இது வந்து ஓனரே சொல்கிறது, வேர்ல்ட்ஸ் கிரியேட்டர் இப்படி தான் ஜெபம் பண்ணு சொல்லி கொடுக்குறாரு. இதை கேட்க மாட்டோம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஏதோ கணம் முடிச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிப்போம், கணவன் வச்சு. நான் சின்ன வயசில் இப்படி தான் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் பார்ப்பேன். என்ன கண்ணை மூட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சொல்லுவாங்க, அதனால் கணவன் அப்படின்னா கண்ணை மூடி. அப்புறம் அவங்க போனோன்னு இப்படி பார்க்குது. அந்த பிள்ளைக்கு தெரியுமா? இதாவது தெரியாது. அது மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். இப்போ now let's turn our Bibles to பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். இல்லை இப்போ 3வது வசனம். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். அதாவது நீ ரொம்ப நேரம் இது மாதிரி வளரிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன்னை பைபிள் என்ன கூப்பிடுது? எத்தனை பேர் இங்கே அறிவாளிகள், எத்தனை பேர் முட்டாள்கள்? இத்தனை உண்மையை சொல்லிட்டுங்க. இத்தனை பேர் முட்டாளாக இருந்தியா, அறிவாளியாக இருந்தியா? ஏன் முட்டாளாக இருந்தீங்க? தொல்லையின் திரட்சினால், இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரீம்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி லெஃப்ட் ரைட் சென்டர் அன்றைக்கி அடி வாங்கிட்டோன்னா உங்களுக்கே நொந்து போயிடுவீங்க. God has created ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். நீங்கள் படுத்த உடனே ஒரு தூக்கத்தில் நல்லா ஒரு 100 மீட்டர்ஸ் டேஷோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஓடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி காட்டும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் மெக்கானிசம். இது இல்லாமல் பிசாசினால் கொடுக்கப்பட்ட ட்ரீம்ஸ் வரும், அது வேறு. ஆண்டவர்கிட்டருந்து வரும் ட்ரீம்ஸ் வரும். ட்ரீம்ஸ் எத்தனையோ வைப்படும். இப்போ ட்ரீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகலை. இப்போ ஜபத்தை பற்றி தான் பார்க்குறோம். நீ எப்படி தொல்லையின் திரட்சினால் பேசுகிறியா? உன் வார்த்தைகளின் திரட்சினால் உன் சத்தம் மூடனை போல கேட்குறதா, புத்திமானை போல பேசுகிறாயா? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. இங்கே தான் மாட்டிக்கிறது. நிறைய வாய்க்கிலேயே ப்ராமிஸ் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்டே சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க, நான் இது செய்திடுவேன், அது செய்திடுவேன், இது செய்திடுவேன். எது கடைசியில் செய்யாமல் போயிடுவாங்க. இது சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படும் தேவனுடைய சமூகத்தில். இதெல்லாம் நாலேஜ். when you utter a word before God, do it. Otherwise God will get angry. When you go அப்படின்னா என்ன அர்த்தம்? He listens to your prayer and he is very serious about it. நீ ஆண்டவரே நான் உமக்காக நான் இப்படி செய்கிறேன்னு நீ சொல்லிட்டீன்னா he will wait for you. எத்தனை பேர் இது இந்த தவறை செய்கிறோம்? வாக்குத்தத்தம் பண்ணுவோம். வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை மீறினா என்ன வரும்? தண்டனை வரும். நீங்கள் உலக பிரகாரமாகவே பாருங்கள். லா சட்டம் எடுத்துட்டு என்ன சொல்லுகிறது என்றால், கான்ட்ராக்டை மீறினா அது யார் மீறுறாங்களோ மீறினவனுக்கிட்ட அவன் போய் கேஸ் கொடுத்துட்டான்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உன்னை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுருவான் அப்படின்னு போட்டு. தென் ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னென்னா, யூ பிகம் அ ஸ்லேவ். You get caught. When you open your mouth before God, be careful.
அதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்கல, செய்து தான் ஆகணும். சில காரியங்கள் செய்து தான் ஆகணும். தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. ரெண்டாவது, இப்போ பொருத்தனை பண்ணிட்டு தெரியாத மாதிரி அப்படி போயிடாத, ஏமாற முடியாது. இதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ப்ரேயர் ஒர்க்கு ஆன்சர் வரமாட்டேங்குது, கர்த்தர் கேட்க மாட்டேன்றார். கர்த்தர் ஏன் கேட்க மாட்டேன்னா இது தடை பண்ணுது. எதுக்கு சார் தடை பண்ணுது? உன்னுடைய செய்கைகள். நான் இப்போ கொஞ்சம் கண்ணாடி போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வருது. சரி. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. பத்தியா, நீ ஜெபம் பண்ணிட்டு நீ அது மாதிரி செய்யலன்னு சொன்னா அவர் உன்னை என்ன சொல்கிறார்? மூடர், முட்டாள். மூடர் சொல்லிட்டா ஒன்றே பரவாயில்ல, உன் கையின் கிரியைகளை அழிப்பார். நீ நினைப்ப உனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்னு நினைக்க, வராது. யாக்கோபுக்கு நினச்சி 10 முறை சம்பளத்தை மாற்றினான் லாபான். அந்த மாதிரி ஆயிடும். Don't think that you can cheat God. இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எப்படி இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க? அடுத்த வசனம். நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். நல்லதான். இங்க இருக்கிற சில பேருக்கு நாங்கள் அப்படி சொல்லுவோம் அட்வைஸ், நான் கேட்க மாட்டாங்க. நேர்ந்து கொள்ளாமல் இருக்கதே நலம். அப்படின்னா டெஸ்ட்ராயிங் யுவர் ஓன் ஒர்க். தேவனுக்கு ஒரு காரியத்தை நேர்ந்து கொண்டால் செய்யாமல் போவாத. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. நெக்ஸ்ட் என்ன பண்ற? இது மாதிரி செய்யும் போது என்னாச்சு? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாகுது. அப்போ மாம்சம் பாவத்துக்குள்ளாச்சுன்னா என்ன ரிசல்ட் வரும்? ஒன்று வியாதி வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி ஸ்பிரிட் வேர்ல்டு வேலை செய்துட்டு? வியாதி வரும். எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே 4 ஒரு பாஸ்டர்கிட்ட போவேன், அவன் சொல்லுவான் 4 பாஸ்டிங் மீட்டிங் போவோம். நீ பண்ண ப்ராப்ளத்தை அதை சரி பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும். அதை விட்டுட்டு 4 ஃபாஸ்டிங் மீட்டிங் போய் 10வது ஃபாஸ்டிங் மீட்டிங்கில் நீ ஏதோ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி நீ செய்யலையா அப்படின்னு சொல்லுவேன். நீ 10 ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகும்போதுக்குள்ளே உன் டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ். மனுஷனுக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஷார்ட்டேஜாக கொடுக்கப்பட்டிருக்குது? டைம். ஒரு மனுஷன் 80 மோசேயின் ஜெபத்தின்படியே வைத்துக்குவோம், 70 வயசு, வயது பலத்தின் மீதினால் 80. சில பேர் 120 எல்லாம் சொல்லுவாங்க. லெட் அஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். ஓகே, 80 வயசு வச்சுக்கோ, வாழட்டும். 90 வாட்டும், 100 வாட்டும், 1000 வாட்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லையே. அதில் 20-25 வருஷம் தூங்கிடுவோம். மிச்சம் இருக்கிறது எவ்வளோ நேரம்? 55 வருஷம்தான். இந்த 55 வருஷத்தில் நீங்கள் படிக்கணும், காலேஜுக்கு போகணும், அங்கே படித்து கிராஜுவேட் ஆகி வேலை செய்து அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் அங்கே பிள்ளைகளை பெற்று அதுக்கப்புறம் அதுங்களை வளர்த்து அதை தேவனுடைய பாதையில் வளர்த்து அப்புறம் அதுங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வழி நடத்தி அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் பேரன் பேத்தியை பார்த்துட்டு அது சந்தோஷப்பட்டு அதுக்கு முடிஞ்ச ஆண்டவர்கிட்ட டைம் கேட்டுட்டு ஆண்டவரே நான் கொள்ளு பேரன்களையும் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறது. இதுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது 55 வருஷம்தான். இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் உட்காந்து வேலை செய்கிறது தான் என்னுடைய வேலை, கால்குலேட் பண்ணுறது.
இந்த 55 வருஷத்தில் என்ன பண்ணுவீங்க? 55 வருஷம் சிக். யாராவது கால்குலேட்டர் இருந்தால் போடுங்க. 55 வருஷம்னா எத்தனை மணி நேரம்? சரி, இப்போ வாசிங்க. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தெரியாம சொல்லிட்டேன். ஐயா, ஆண்டவரே, நான் தெரியாம சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றோம்ல. எப்படி? முன்னால் ஒரு ஆள் இருந்தால் தள்ளுறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஸ்டைலாக நம்ம போய் என்ன செய்வோம்? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறது தான், ஐயா, நீங்கள் என் வழியை தடுக்கிறீர்கள், ஆகவே சிறிது தள்ளி கொள்ளுங்கள், நான் போய்விடுகிறேன். இப்படி சொல்கிறதுக்கு பல ஷார்ட் அண்ட் ஃபார்மில் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோம். இல்லாட்டி யாராவது நடுவில் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்தணும்னு சொன்னால் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வோம். டோன்ட் சே தட் டு த லார்ட்.